செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் தலைப்பை நாம் தேர்வு செய்ததற்கு சனாதன் சன்ஸ்தா என்கிற அமைப்பின் நடவடிக்கையும் ஒரு காரணம். தோழர் ரவிக்குமார் அவர்களும் குறிவைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் 34 பேரை குறிவைத்திருக்கிறார்கள். 4 பேர் முஸ்லிம்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, பௌத்தர்கள் அல்ல, சமணர்கள் அல்ல, இந்துக்கள் தான். நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ்கர் ஆகிய 4 பேரும் இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், இந்த மண்ணில் சனாதனம் வேறறுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தியலாளர்கள். இதற்காகவே ஆயுத பயிற்சி எடுத்த ஒரு பயங்கரவாத அமைப்பாக இயங்குகிற சனாதன் சன்ஸ்தா என்கிற அமைப்பு ஒரே துப்பாக்கியில் 4 பேரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த சனாதனிகளின் வால் ஆடவில்லை, அவர்களால் வாலாட்ட முடியவில்லை. ஆனால் மோடியின் தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா அரசு, சங் பரிவார்களின் அரசு, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் அமைந்த அரசு இன்றைக்கு சனாதனிகள் கொட்டமடிப்பதற்கு களமமைத்து தந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பழங்குடிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, புரட்சிகர ஜனநாயக சிந்தனையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 5 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சியில் எது வளர்ச்சி அடைந்தது? யார் வளர்ச்சி அடைந்தார்கள்? சனாதனம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதானியும் அம்பானியும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த அரசு சனாதனத்தை மீண்டும் இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக அதிகாரபூர்வமான அரசமைப்பு சட்டமாக பிரகடனப்படுத்துவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் தப்பி தவறி பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆளுகிற நிலைக்கு வந்தால், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால், இந்த தேசத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவு பெரும் தீங்கு சூழ்ந்திருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டிலும் கூட ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் தந்தை பெரியாரையே விமர்சிக்கிற துணிச்சலை பெற்றிருக்கிறார்கள். பாவம் நண்பர் ஹெச் ராஜா இந்நேரம் வெளிச்சம் தொலைக்காட்சியில் பார்த்து மூர்ச்சை அடைந்திருப்பார். பாவம் ஹெச் ராஜா நேற்று அவருடைய ட்விட்டரிலே போட்டார். அவரை பற்றி எல்லாம் பேசக்கூடாது என்றாலும் கூட பேச வேண்டிய நிலை இருக்கிறது. மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் விமர்சித்து இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் தன்னுடைய இணையத்திலே பதிவு செய்திருந்தார். இந்த தலைவர்கள் மேடைக்கு போகக்கூடாது என்று தடுப்பதற்காக சனாதன சாதிய வகுப்புவாத சக்திகள் பல்வேறு அவதூறுகளை நமக்கு எதிராக சமூக வலைத்தளங்களிலே பரப்பினார்கள். திருமாவளவனோடு ஒரே மேடையில் இருப்பதனால் நமக்கு பொதுத்தளத்திலே பாதிப்பு ஏற்பட்டு விடுவோ என்கிற அச்சத்தை மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். இந்த மாநாடு வெற்றிகரமாக அமையக்கூடாது என்று கனவு கண்டார்கள், மனப்பால் குடித்தார்கள். ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு இந்த மாநாடு ஒரு பாடம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்லவில்லை. இது தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் தொடங்கி வைத்த கோட்பாட்டு யுத்தம் இன்றும் தொடர்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் காலம் வரையிலும் தொடர்கிறது. இந்த மேடைக்கு பின்னால் நாம் அமைத்திருக்கிற அந்த தட்டியில் பாருங்கள். ஒருபுறம் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொரு புறம் தந்தை பெரியார். இந்த மாபெரும் மனிதர்கள், இந்த மகத்தான தலைவர்கள் தமது இறுதி மூச்சு வரையில் மூர்க்கமாக எதிர்த்து போராடியது சனாதனத்தை வீழ்த்துவதற்காகத்தான், சனாதனத்தை வேறறுப்பதற்காகத்தான். ஆரியம் என்றும் பார்ப்பனியம் என்றும் இந்துத்துவம் என்றும் அழைக்கப்படுகிற, பல்வேறு அடையாளங்களால் அழைக்கப்படுகிற ஒரு கோட்பாட்டின் பெயர்தான் சனாதனம்.
அதை வருணாசிரமம் என்றும் சொல்வார்கள், மனு தர்மம் என்றும் சொல்வார்கள். இப்படி அழைக்கப்படுகிற இந்த சனாதனம் இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல. கௌதம புத்தரை அதை எதிர்த்து போராடிய முதல் புரட்சியாளர். கௌதம புத்தர் ஒரு ஆன்மீக தலைவர் அல்ல. கௌதம புத்தர் கடவுள் கோட்பாட்டை சொல்வதற்காக வந்தவர் அல்ல. கௌதம புத்தர் சொர்க்கத்தை தேடுவதற்காக அவர் ஒரு வாழ்வியல் நெறியை நமக்கு தரவில்லை. சனாதனத்தை எதிர்த்தார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த மூன்று சொற்களையும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்படி எழுதிய இந்த மூன்று சொற்கள் குறித்து அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் விமர்சனம் செய்த போது அவர்களுக்கு விடையிறுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இந்த சொற்களை எல்லாம் நான் பிரெஞ்சு புரட்சியின் வரலாற்றில் இருந்து எடுத்து கையாண்டிருப்பதாக சிலர் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்த மூன்று சொற்களையும், ஏன் நீதி என்கிற சொல்லையும், அனைவருக்கும் நீதி, அனைவருக்கும் சுதந்திரம், அனைவருக்கும் சமத்துவம், அனைவருக்கும் சகோதரத்துவம் என்கிற இந்த சொல்லாடல்களை நான் புரட்சியாளர் கௌதம புத்தரின் போதனைகளில் இருந்து கையாண்டேன். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் விடையிறுத்தது. ஆக புத்தரின் காலத்தில் இருந்து சமத்துவத்திற்கான போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முற்றிலும் சுதந்திரத்தை மறுப்பது சனாதனம், சமத்துவத்தை மறுப்பது சனாதனம், சகோதரத்துவத்தை மறுப்பது சனாதனம். பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் இங்கே பேசிய போது சொன்னார், நான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் என்னை உங்கள் அனைவருக்கும் சகோதரராக ஆளாக்கி இருக்கிறது, பக்குவப்படுத்தி இருக்கிறது. அனைவரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக பாவிக்க வேண்டும் என்று என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார். அது இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கிறது. சகோதரத்துவம் வந்தால்தான் சமத்துவம் வரும், சமத்துவம் வந்தால்தான் ஜனநாயகம் வரும். ஆகவே ஜனநாயகத்தை இங்கே நிலைநாட்ட வேண்டுமானால் சகோதரத்துவம் முக்கியமானது. ஆனால் சகோதரத்துவத்தை முற்றிலும் மறுக்கிற கோட்பாடு சனாதனம். அவன் வேறு சாதி, இவன் வேறு சாதி, அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்று எல்லா வர்ணங்களுக்கு இடையிலும் உயர்வு தாழ்வு, எல்லா சாதிகளுக்கு இடையிலும் உயர்வு தாழ்வு. உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிற நிலை எந்த மார்க்கத்திலும் கிடையாது. இதை எதிர்த்து பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கிடையாது, அனைவரும் சமம், அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு, கருத்து சொல்ல, பேச, செயல்பட, எழுத சுதந்திரம் உண்டு, உடை உடுத்த சுதந்திரம் உண்டு, உணவு உண்ண சுதந்திரம் உண்டு. ஆனால் மாட்டுக்கறியை தின்னக்கூடாது என்று தடுக்கிறது சனாதனம். அதிலும் பசுக்கறியை தின்னக்கூடாது என்று தாத்ரியிலே உள்ளே நுழைந்து ஒரு இஸ்லாமியரை அடித்து கொன்றதே அது சனாதனம். உனா என்கிற இடத்தில் பசுமாட்டு தோலை உரித்தார்கள் என்று சொல்லி ஒடுக்கப்பட்டவர்களை அடித்து கொன்றார்களே அது சனாதனம். பெண்களை இன்றைக்கும் பொது இடங்களுக்கு போகக்கூடாது என்று தடுப்பது, சபரிமலையில் நுழைந்து வழிபாடு செய்யக்கூடாது என்று தடுப்பது, இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த நபர்கள் அல்ல, அங்கே ஆட்சி இருப்பது இடதுசாரிகளின் அரசு. அந்த மதத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்களே அந்த நபர்கள் அல்ல, அவர்களை இயக்குகிற கோட்பாடு சனாதனம் என்கிற கோட்பாடு. சனாதனத்தின் ஆன்மாவே எங்கு இருக்கிறது தெரியுமா? உயிர். சனாதனத்தின் உயிர் இந்த பாகுபாடுகளை, வேறுபாடுகளை, உயர்வு தாழ்வை பாதுகாப்பதில் தான் இருக்கிறது. அதிலும் அவர்கள் மிகவும் நுட்பமாக ஒட்டுமொத்த பெண் குலத்தையே, மகளிரையே இந்த சனாதனத்தின் மூலம்தான் அடக்கி ஒடுக்கி வைத்தார்கள், முடக்கி வைத்தார்கள். கல்வி மறுத்தார்கள், அதிகாரத்தை மறுத்தார்கள், சொத்துரிமையை மறுத்தார்கள். எந்த உரிமையும் இவர்களுக்கு கிடையாது, வாரிசுரிமை கூட கிடையாது. பெண்களை அப்படி ஒடுக்கி வைத்தது சனாதனம். மகாபாரதத்திலே ஒரு கதை, பகவத்கீதை அர்ஜுனனுக்காக கிருஷ்ணன் சொன்னது என்று சொல்லுகிறார்கள். அவன்தான் பார்த்த சாரதி. யார்? கிருஷ்ண பகவான். அவர்தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த பகவத்கீதையில் இந்த சனாதனத்தை பற்றிய ஒரு தெளிவு இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது. பெண்களை எப்படி ஒடுக்கி வைத்தார்கள் என்பதற்கு. அர்ஜுனன் தேரிலே நிற்கிறான். கிருஷ்ண பகவான்
அர்ஜுனனுக்கு ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறான். எதிரிகளை யார் என்று பார்க்காதே, அவர்கள் மீது போர் தொடு. அர்ஜுனன் தயங்குகிறான். என் எதிரே இருப்பவர்கள் எல்லாம் சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவினர்கள் என்று தயங்குகிறான். உறவு என்று பார்க்க கூடாது, யுத்தத்தை தொடங்கு என்கிறான் கிருஷ்ண பகவான். அப்போது அவனுக்கு இருக்கிற தயக்கத்தை சொல்கிறான் அர்ஜுனன். என்ன தயக்கம் தெரியுமா? இங்குதான் மிக முக்கியமாக நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டும் தோழர்களே. அர்ஜுனனுக்கு இருந்த கவலை சித்தப்பா பெரியப்பா என்கிற பங்காளிகளை கொல்லப் போகிறோமே என்பதல்ல. அவனுக்கு இருந்த கவலை, இவர்களை எல்லாம் கொன்றுவிட்டால் இவர்களின் பெண்கள் அனைவரும் விதவைகளாகி விடுவார்கள். பெண்கள் விதவைகளாகி விடுவார்கள் என்று பெண்களின் மீது பரிதாபம் கொண்டான் என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கு அடுத்துதான் முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி பெண்கள் எல்லாம் விதவைகளாகிவிட்டால், இந்த பங்காளிகளின் மனைவிமார்கள் எல்லாம் லட்சக்கணக்கானவர்கள் விதவைகளாகிவிட்டால், இவர்கள் வேறு வர்ணங்களை சார்ந்த குலத்தை சார்ந்த ஆண்களுக்கு மனைவிகளாகி விடுவார்கள். அடுத்தவர்களுக்கு இவர்கள் மனைவிகளாகி விடுவார்கள். இதனால் வர்ணக்கலப்பு ஏற்பட்டுவிடும். அதுதான் அர்ஜுனனின் கவலை. இதனால் சாதி கலப்பு ஏற்பட்டுவிடும். இதனால் இந்த வர்ணாசிரம தர்மம் பாதிக்கப்பட்டுவிடும். அர்ஜுனனின் கவலை என்னவென்று தெரிகிறதா? பெண்களை இந்த மன்றில் கற்பு என்கிற பெயரில் அவர்களை ஒடுக்கி வைத்தது குடும்பத்தின் நன்மைக்காக அல்ல, வர்ணாசிரம தர்மத்துக்காக, சனாதன தர்மத்திற்காக. இதுதான் தோழர்களே, சனாதனம் என்கிற கொள்கை கோட்பாடு எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை கூறு போட்டு வைத்திருக்கிறது, அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு விளக்கம். ராமனிடத்திலே வந்து ஒருவன் முறையிடுகிறான். என் மகன் செத்து போனதற்கு நீதான் காரணம் என்கிறான். ஏன் என்று ராமன் கேட்கிறான். உன்னுடைய ஆட்சியில் குலதர்மம் மீறப்பட்டு விட்டது. என்ன குலதர்மம் மீறப்பட்டு விட்டது? சூத்திரனாக இருக்கிறவன் ஒருவன் தவம் இருக்கிறான். சூத்திரன் தவம் இருக்கக்கூடாது. குல தர்மப்படி, மனு தர்மப்படி, வர்ணாசிரம தர்மப்படி, சனாதன தர்மப்படி. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்கிற இந்த 4 வருணங்களையும் பிரம்மன் படைத்தான். ஒவ்வொரு வருணத்திற்கும் ஒரு தொழிலை வகுத்தான். இந்த தொழிலை மீறி யாரும் வேறு தொழிலை செய்யக்கூடாது. அதனால்தான் ஆடு மேய்க்கிறவன் பிள்ளை ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறது, மாடு மேய்க்கிறவன் பிள்ளை மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறது, ஏரோட்டுகிறவன் பிள்ளை ஏரோட்டுக் கொண்டிருக்கிறது, மரவேலை செய்யக்கூடிய ஆசாரியின் பிள்ளை ஆசாரியாகவே தொடர்கிறான், துணி வெளுக்கக்கூடிய வண்ணானின் பிள்ளை துணி வெளுத்துக் கொண்டே இருக்கிறான், முடிவெட்டக்கூடியவனின் பிள்ளை முடிவெட்டிக் கொண்டே இருக்கிறது. காலம் காலமாக இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. தொழிலை மீறக்கூடாது என்று சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக ராமன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் வாளை உருவிக்கொண்டு ஆவேசமாக காடுகளை தேடி போகிறான். அந்த அடர்ந்த காட்டில் ஒருவன் தலைகீழாக மரக்கிளையில் தொங்கிக் கொண்டே தவம் இருக்கிறான். அவன் பெயர் சம்புகன். அவன் பிராமண குலத்தை சார்ந்தவன் அல்ல, சத்திரிய குலத்தை சார்ந்தவன் அல்ல, சூத்திரன். சூத்திரவன் தான் இந்த வருணத்திலேயே கடைநிலையில் கிடக்கிற ஒரு அடிமை சாதி. சூத்திரர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் இந்தியா முழுவதும் அழைக்கப்படுகிற இந்த மக்கள் தான், இந்த சமூகம் தான். இவர்களை குலதர்மம் மீறி எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்று சனாதன தர்மம் தடுத்தது. ராமாயணத்திலே ராமன் தேடிக்கொண்டு போன போது சம்பூகனை பார்த்து அவன் தவம் இருப்பது குலதர்மத்தை மீறியது என்பதற்காக அறிவாளால் ஓங்கி வெட்டுகிறான். சம்பூகன் தலை தரையில் உருளுகிறது. இப்படி கொலை குற்றங்களின் மூலம் சனாதனம் பாதுகாக்கப்பட்டது ராமாயணத்திலே. அதே போல சூத்திரனாயிருந்த ஏகலைவன் துரோணாச்சாரியரிடம் வில்வித்தை கற்றுக்கொள்வதற்காக ஆசைப்பட்டு வந்து கேட்ட நேரத்திலே துரோணாச்சாரி முடியாது என்று மறுத்துவிட்டான். நீ சத்திரியன் இல்லை, வில்வித்தை வாழ்வித்தை கற்றுக்கொள்ளக் கூடாது என்று மறுத்துவிட்டான். ஆனாலும் ஏகலைவன் அவனே துரோணாச்சாரி தனக்கு ஆணையிடுவதை போல கற்றுத்தருவதை போல அவனே தன்னை கருதி கொண்டு உருவகித்துக் கொண்டு வில்வித்தையிலே மிக பெரும் ஆற்றல் வாய்ந்தவனாக மாறுகிறான். வில் வித்தையில் கெட்டிக்காரன் வில்லாளன் அர்ஜுனன்.
அவனையே விஞ்சக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக ஏகலைவன் வளர்ந்து விட்டான். நாடு முழுவதும் அவன் பெயர் உச்சரிக்கப்பட்டது. துரோணாச்சாரியின் கவனத்திற்கு சென்றது. துரோணாச்சாரி ஆத்திரப்பட்டு அவனை கொண்டு வர சொல்லி கடத்தி சென்று அவன் முன்னால் கொண்டு போய் நிறுத்திய போது அவன் காலடியில் வீழ்ந்து வணங்கினான், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று. அப்போது ஏகலைவனிடத்திலே துரோணாச்சாரி சொன்னான், உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ குருதட்சணை செய்ய வேண்டும். என்ன சுவாமி சொல்லுங்கள் என்கிறான். என்ன குருவே சொல்லுங்கள் என்கிறான். உன் 2 கட்டை விரல்களையும் வெட்டித்தா என்று கேட்கிறான். ஏகலைவனின் கட்டை விரலை வெட்டினான் துரோணாச்சாரி, குல தர்மத்தை மீறியதற்காக. கட்டை விரலை வெட்டிய பிறகு வில்லை பிடிக்க முடியுமா? இனி எந்த காலத்திலும் சூத்திரன் வில்வித்தை கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக மகாபாரத காலத்திலேயே குல தர்மத்தை பாதுகாப்பதற்கான வன்முறை தலைவிரித்தாடியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த இந்த சனாதனத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் எதிர்த்து போராடிய முதல் புரட்சியாளர் கௌதம புத்தர். அதனால்தான் உச்சியிலே கௌதம புத்தரை வைத்திருக்கிறோம். இந்த இருபுறத்திலும் அவர்களின் கொள்கை வழியிலே நின்று போராடி இந்த மண்ணிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய புரட்சியாளர்கள் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நாம் வைத்திருக்கிறோம். அம்பேத்கருக்கு மூத்த தலைவர்கள் ஜோதிராவ் புலே, அயோத்திதாச பண்டிதர். ஜோதிராவ் புலே தலித் தலைவர் அல்ல, இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்தான். மராட்டிய மாநிலத்தில் இன்றைக்கும் ஒரு புரட்சிகர ஜனநாயக சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர் தமிழ்நாட்டில் பெரியாரை போல மராட்டிய மண்ணிலே ஜோதிராவ் புலே. புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய ஆசான்களாக 3 பேரை சொல்வார். ஒருவர் கௌதம புத்தர், இன்னொருவர் கபீர்தாசர், 3வது ஜோதிராவ் புலே. அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் தான் இந்தியாவில் முதலாக பெண்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவியவர் 1890களில். அதுவரையில் பெண்கள் பள்ளிக்கூடம் போக முடியாது. 1890 தான் தோழர்களே முதலாக இந்தியாவிலே பெண் பிள்ளைகளுக்கென்று பழங்குடியை சார்ந்த அந்த பெண் குழந்தைகளுக்கென்று முதல் பள்ளிக்கூடம் இந்தியாவிலே உருவானது. அதை உருவாக்கிய பெருமை மகாத்மா புலேவை சாரும், அவருடைய மனைவி சாவித்ரி புலேவை சாரும். அதற்காக சாவித்ரி அம்மாவை கல்லால் அடித்தார்கள். இது நடந்தது வரலாறு. அதனால்தான் அந்த தலைவர்களின் திருவுருவப் படங்களை தந்தை புரட்சியாளர் அம்பேத்கரின் அருகருகே நாம் ஜோதிராவ் புலே அவர்களையும் அயோத்திதாச பண்டிதரையும்